இங்கே அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்ட மக்கள் நமக்களித்த வரவேற்பும் நம்மீது காட்டிய அன்பும் பாசமும் நிகரில்லாதவை என்று விஜய் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் நாகப்பட்டினம், திருவாரூர் மக்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கிறேன், இதற்காக எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். நம்மை பற்றி ஆள் வைத்து பொய்யான கதைகளை சொல்ல நமக்கான மக்கள் ஆதரவை கண்டு அஞ்சுகிறார்கள் என்றும் விஜய் தெரிவித்திருக்கிறார். நாகப்பட்டினம், திருவாரூர் மக்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்றும் இதற்காக எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது என்றும் விஜய் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நம்மை பற்றி ஆள் வைத்து பொய்யான கதைகளை சொல்வோர் நமக்கான மக்கள் ஆதரவை கண்டு அஞ்சுகிறார்கள் என்றும் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். நமக்கு மக்கள் ஆதரவு இருப்பதால் அனுமதி கேட்கும் பொழுதெல்லாம் கடும் விதிமுறைகளை விதிக்கிறார்கள் என்றும் விஜய் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்ட மக்கள் நமக்களித்த வரவேற்பும் நம்மீது காட்டிய அன்பும் பாசமும் நிகரில்லாதவை என்று விஜய் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். வணக்கம் யுவராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சாரம் நேற்று நாகைப்பட்டினம் மற்றும் திருவாரூர் ஆகிய இந்த 2 மாவட்டங்களில் நடைபெற்றது. இந்த தேர்தல் பிரச்சாரம் 2 மாவட்டங்களிலும் அந்த பரப்புரையை முடித்துவிட்ட பிறகு விஜய் தன்னுடைய அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களையும் தன்னுடைய கருத்துக்களையும் எக்ஸ்தலத்தின் வாயிலாக இங்க நேற்று பிரச்சாரத்திற்கு அந்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதில் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, உங்கள் விஜய் நான் வரேன் என்கின்ற நம் மக்கள் சந்திப்பை பல்வேறு அரசியல் திருப்புமுனைகளை அமைத்து தந்த திருச்சியில் டிக்கெட்டும் கேட்கும் வகையில் கடந்த வாரம் தொடங்கினோம். 2வது வாரமாக மீனவ சொந்தங்கள் மற்றும் மும்மதங்களையும் போற்றி மத நல்லிணக்கத்தை பேணி காக்கும் நம் நாகைப்பட்டினம் மாவட்ட மக்களையும் உலகுக்கே உணவூட்டும் உழவர் பெருமக்களாகிய திருவாரூர் மாவட்ட மக்களையும் நேற்று சந்தித்தோம். நம்மை பற்றி ஆள் வைத்து பொய்யான கதையாடல்களை செய்வோர் ஒவ்வொரு நாளும் மக்களிடையே நமக்கு பெருகி வரும் அங்கீகாரத்தை தந்து அஞ்சு நடுங்குகின்றனர். இந்த நடுக்கத்தினாலேயே நமது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்கும் பொழுதெல்லாம் யாருக்கும் விதிக்காத கடுமையான விதிமுறைகளை நமக்கு விதிக்கின்றனவும், ஆனால் நாம் நம் கொள்கை தலைவர்களின் வழியில் முதன்மை சக்தியாக உண்மையான மக்களாட்சியை அமைக்கிற நம் பணிகளை இன்னும் தீவிரப்படுத்துவோம் என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த எழுச்சிமிகு தருணத்தை சாத்தியமாக்கிய அனைவருக்கும் நன்றி எனவும், நேற்றைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் பொழுது முழு ஒத்துழைப்பு நல்கிய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், குழு, தன்னாளர்கள் என அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் எனவும், மேலும் நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்ட மக்கள் நமக்கு அளித்த வரவேற்பும் நம் மீது காட்டிய அன்பும் பாசமும் நிகரில்லாதவை, இவை எக்காலத்திற்கும் என் நெஞ்சில் நீங்கா இடம் பெற்றிருக்கும் என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டுள்ளேன், இதற்காக எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. தமிழ்நாட்டு மக்களுக்கான முதன்மை சக்தியான நாம் அவர்களுக்காக எதிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். 1967 மற்றும் 1977 தேர்தல்களின் வெற்றி விளைவை 2026 தேர்தலில் நிகழ்த்தி காட்டுவோம் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போயிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என இந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.